ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜியோபி சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ஸ்டூடெண்டா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் பத்தி பாத்தீங்கன்னா ஆன்டி ஹீரோ. ஆன்டி ஹீரோ அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சினிமால பெரிய சூப்பர் ஸ்டாரா பெரிய ஆக்டரா தொடர்ந்து கதாநாயகன் ரோல்ல பண்ணிட்டு இருக்க ஒருத்தர், ஹீரோவா பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் திடீர்னு ஒரு நெகட்டிவ் ரோல்ல ஒரு வில்லனா பண்றதுக்கு பேர் தான் ஆன்டி ஹீரோ அப்படின்னு சொல்றோம். தமிழ் சினிமால எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கன்னா இப்போ மங்காத்தால அஜித் அந்த படம் பாத்தீங்கன்னா அஜித் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாரு, வில்லன் மாதிரி. அதே மாதிரி மன்மதன்ல சிம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி தான் அந்த ரோல் இருக்கும். ஹீரோவை காமிச்சாலும் அவர் பண்றதெல்லாம் தப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆன்டி ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி விஜய் நடிச்ச லியோ படத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் அவர் ஒரு ஆன்டி ஹீரோ தான். முன்னாடி ஆரம்பத்துல இருந்து அவரை ஹீரோவா காமிச்சாலும் அவரோட பிளாஷ்பேக் போர்ஷன்ல அவர் எவ்வளவு பெரிய வில்லனா இருக்காருன்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஆன்டி ஹீரோன்னு சொல்லுவோம். இதே நீங்க ஹாலிவுட்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ஆக்டர், பெரிய ஆக்டர் சொல்லிக்கிற எல்லாருமே தொடர்ந்து கதாநாயகனா ஹீரோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாம டக்குன்னு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுவாங்க, வில்லன் ரோல் பண்ணுவாங்க. வேற யாரோ ஒரு ஹீரோ மாதிரி இருப்பாங்க, அவங்க பெரிய ஆக்டரா இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம அந்த இமேஜ் பார்க்காம வில்லன் ரோல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டி ஜாங்கோ அன்சேன்ட் அப்படின்னு ஹாலிவுட்ல ஒரு படம் இருக்கு. அது லியோனார்டோ டிகாப்ரியோ நடிச்ச படம். அவர் அங்க மிகப்பெரிய ஆக்டர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அந்த படத்துல ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு, சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி இங்க நம்ம சினிமால யாரும் கொண்டு வரது இல்லைன்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா இங்க இருக்க ஆக்டர்ஸ் இமேஜ் பாக்குறாங்க, அவங்களோட ஃபேன் பேஸ் போயிருமோ, அவங்க மார்க்கெட் போயிருமோன்னு நினைச்சு வில்லன் ரோல்ஸ் அவ்வளோ டக்குன்னு பண்றது இல்லை. அப்படியே பண்ணாலும் ஒரு படத்துல டபுள் ரோல்ஸ் இருந்தா அது ஒண்ணு வில்லன் ரோடு, ஒண்ணு ஹீரோ ரோடு, 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒரே ஆக்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரிதான் பண்றாங்களே தவிர இன்னொரு பெரிய நடிகர் நடிக்கிற ஒரு படத்துல இன்னொரு பெரிய நடிகர் அதை வில்லனா பண்றதுக்கு இங்க அவ்வளவு சீக்கிரம் வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி பண்ணவும் மாட்டாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா வந்த கமல் நடிச்ச விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா கடைசியில ரோலக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் சூர்யா பண்ணியிருப்பாரு. சூர்யா இங்க ஒரு பெரிய ஆக்டர். ஆனா அவர் அந்த மாதிரி ரோல் பண்ணது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். அதை ஒரு 7 நிமிஷம் ரோலா இருந்தாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள்ல அவர் முழுநீள வில்லனா பண்ணுவாரு கண்டிப்பா. இந்த மாதிரி இங்கேயும் நம்ம சினிமாக்கள் மாறினா நம்ம சினிமா இன்னும் கொஞ்சம் தரம் உயரும்னு நினைக்கிறேன். அது நடக்கும். தேங்க்யூ.